சந்திரனால் கொடுக்கப்பட்ட வில்லையும் 2 தூணிகளையும் வானர கொடியோடு கூடிய ரதத்தையும் சீக்கிரம் கொடு. காண்டிபத்தினால் பார்க்கணும், சக்கரத்தினால் கிருஷ்ணனும் மிகப்பெரிய காரியம் செய்ய போகின்றனர். அவற்றை இப்பொழுதே கொடு. அப்படியே ஆச்சரியப்படத்தக்கதும் மிகுந்த வன்மையுள்ளதும் புகழையும் பெயரையும் விருத்தி செய்வதும் எந்த ஆயுதங்களாலும் வெல்ல முடியாததும் எந்த ஆயுதங்களையும் வெல்வதும் ஆயுதங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததும் எதிரிகளின் சேனையை கலப்புவதும் ஒன்றுமே லட்சங்களுக்கு சரியானதும் பல வகை நிறத்தால் சோபிப்பதும் விசித்திரமானதும் மேல் பயணம் இல்லாததும் அடிபடாததும் நெடுங்காலமாக தேவர்களும் கந்தவர்களும் அசுரர்களும் பூஜித்து வருவதும் ஆகிய உயர்ந்த வில்லையும் அம்புகள் குறையாத 2 பெரும் தூணிகளையும் வெள்ளி நிறம் உள்ளவையும் வெண்மேகம் போல் பிரகாசிப்பவையும் வேகத்தில் மனதுக்கும் காற்றுக்கும் ஒப்பானவையும் பொன்மாலை போடப்பட்டவையும் கந்தர்வ லோகத்தாயும் கூட்டப்பட்டதும் அணுவக்கொடி உள்ளதும் வேண்டிய கருவையெல்லாம் உள்ளதும் தேவர்களாலும் அசுரர்களாலும் ஜெயிக்க முடியாததும் ஒளி உள்ளதும் கம்பீரமான சத்தம் உள்ளதும் எல்லா வகை ரத்தினங்கள் இணைந்திருப்பதும் அப்படியான அழகிய ரதத்தையும் கொடுத்தார். மகிமை பொருந்தினவரும் உலகங்களுக்கு பிரபுவாகிய பிரம்மதேவர் சிறந்த தவத்தினால் எதை படைத்தாரோ எதமுதும் சூரியனை போன்றதோ ராஜாவான சந்திரன் எதன் மேலே அசுரர்களை ஜெயித்தானோ எது நீருண்ட மேகம் போலவும் பளபளப்பினால் ஜொலிப்பது போலவும் இருக்கிறதோ அந்த சிறந்த ரதத்தை வானவில் நிறமுள்ள கிருஷ்ணா அர்ஜுனர்கள் அடைந்தனர். மிக அழகியதும் பொன்மயமாகியதுமான சிறந்த கொடிமரம் அதில் இருந்தது. சிம்ம கொடிகளோடும் புலிக்கொடிகளோடு கூடியவரும் திவ்ய சக்தி உள்ளவரும் நினைத்த ரூபம் எடுப்பவரும் மிகுந்த பராக்கிரம் உள்ளவருமான ஹனுமான் என்னும் வானர வீரர் எல்லாவற்றையும் எரிக்க போவது போல அந்த கொடித்தலையில் இருந்து விளங்கினார். அந்த கொடியில் தங்கள் சத்தத்தினாலேயே எதிரி சைன்யங்களின் பிரக்கையை கெடுக்கும்படியான அநேக விதமான பேய் பிசாசு முதலிய பூதகணங்கள் இருந்தன. பலவகை கொடிகளினால் சோபிக்கின்ற அந்த சிறந்த ரதத்தை அர்ஜுனன் பிரதட்சணம் செய்து தேவதைகளுக்கும் நமஸ்காரம் செய்து யுத்த சன்னாகத்துடன் கவசம் தரித்து கத்தி பிடித்து மணிக்கட்டில் உடம்பு தோரால் செய்த நான்கடையும் விரலுதைகளையும் கட்டிக்கொண்டு புண்ணியம் செய்தவன் தேவ விமானத்தில் ஏறுவது போல அந்த தேரில் ஏறினான். முன்னே பிரம்மாவினால் சிற்சி செய்யப்பட்டதும் தேவ லோகத்தினதுமான அந்த காண்டிபம் எனும் தனுசை எடுத்துக்கொண்ட பொழுது அர்ஜுனன் சந்தோஷம் அடைந்தான். வீரனான அர்ஜுனன் முதலில் அக்னியை பூஜை செய்து பிறகு அந்த தனுசை எடுத்து தன் பலத்தினால் நான் பூட்டினான். ஓ சிற்றுடன் தேவனே, இனி எங்களுக்கு கூடாததாகிய காரியம் ஒன்றும் இல்லை. தட்சகனுக்காக யுத்தம் செய்ய விரும்புகிற இந்திரன் அல்லது யார்தான் ஆகட்டும் தெரியாமையாலே எங்களோட யுத்தத்திற்கு வருவார்களே, ஆனால் அதுதான் முடிவு காலம் என்று உணரும். அன்றையும் தேவர்களுடைய தேகங்களை கவசகுண்டலங்கள் அற்று முண்டங்களாய் வீழ்ந்திருக்க பார்க்கும் காலமும் அது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அக்னி வஜ்ராயுதத்தையும் நாவே என்று சொல்லப்பட்ட நடுவாவுடைய சக்கராயுதத்தையும் தனக்கு பிரியமான ஆக்னேயாஸ்திரத்தையும் கிருஷ்ணனுக்கு கொடுத்தான். அப்போ அவனும் சக்தி உள்ளவனா? மதுசூதனரே, இதனால் மானிடர் அல்லாதவர்களையும் தேவர்கள் முதலியவர்களையும் நீ யுத்தத்தில் ஜெயிப்பது திண்ணம். இதனால் யுத்தங்களில் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் பிசாசர்களுக்கும் அசுரர்களுக்கும் நாகர்களுக்கும் மேலாகவும் அவர்களை ஜெயிப்பதில் சமர்த்தராகவும் ஆவி. மாதவரே, இது யுத்தத்தில் சத்ருக்களை போட போட தடுக்கப்படாதாவே எதிரியை கொண்டு திரும்ப கைக்கொண்டு செல்லும். பிரபுவான வர்ணனும் கிருஷ்ணனுக்கு இடியை போன்ற சத்தம் உள்ளதும் அசுரர்களை அழிப்பதுமாகிய கௌமதி என்னும் பெயருடைய பயங்கரமான கதையை கொடுத்தார். அதனால ஓ வன்னி தேவே, இனி நீ வனத்தில் பிரவேசித்து உமது அலுவல்கள் எல்லாம் தீரப்பாகும். ஒளிக்கும்
அதிரேற்ற நெய் போகின்றோம். அறுத்தி பயிரைத்தி அறுத்தி அரத்தியாம அரத்தி. இதுல அறம் எங்க இருக்கு? அறமாம அறம் எங்கள் நாட்டின் கூடவிதி யாருடே? நீ ஐயா நான் வாழ வந்த காரணம் வந்ததே. அம்மாவா ஏழு ஜுவாலையுடனே அக்னி நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு பிரளய காலத்தை காண்பிப்பது போல காண்டவனத்தை எரிக்கிறான். உட்புகுந்து மேக கருதினை போல கருதித்து எல்லா பிராணிகளையும் நடுங்கச் செய்கிறான். தோழரே, தோழரே, தேராளிகளின் சிறந்தவர்களாகிய கிருஷ்ணார்ஜுனர்கள் இருவரும் காட்டில் இருபுறமும் நின்று கொண்டு பிராணிகளுக்கு பெரிய மரணத்தை செய்விக்கின்றனர். தோழரே, காண்டவனத்தில் வசிக்கின்ற பிராணிகள் ஓடுவதைக் கண்டு அந்த இரு வீரர்களும் எங்கெங்கு காண்கின்றனரோ அங்கெங்கு எதிர்த்து ஓடுகின்றனர். அநேக பிராணிகள் பயங்கரமாக கூச்சலிட்டுக் கொண்டு நாலாபுறங்களிலும் மேலே கிளம்புகின்றனர். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நான்கு திக்குகளிலிருந்து மரத்து நத்துக்களை இப்பாலும் அப்பாலும் ஓடவிட்டாமல் வனத்துக்குள்ளே இருக்கும்படி செய்தனர். அக்னி பயமற்றவனாய் உற்சாகத்துடன் வனம் முழுவதும் தகிக்கிறான். கரிந்து பாகின்றன. பால் எரிந்து போகின்றன. பதறி போகின்றனர். சிதறி போகின்றன. குட்டிகளை கட்டிக் கொள்கின்றனர். தாய் தகவலிடம் ஒட்டிக் கொள்கின்றன. தந்தை தங்கள் கட்டிக் கொள்கின்றனர். வெந்தலை சுற்றிக் கொள்கின்றன. நாளையிலும் இல்லாமல் பதறி போதறிக் கொள்கின்றனர். உயர எம்பி வனத்தின் மேல் கொழுந்து விட்டு எழுகின்ற அக்னி ஜுவாலையால கொளுத்தப்பட்டு கீழே விழுந்து இறக்கின்றனர். சிறகறிந்து பறந்து போக மாட்டாமல் அவ்விடத்திலேயே புரண்டு மடிகின்றன. சிறகெறிந்து பறந்து போக மாட்டாமல் அவ்விடத்திலே புரண்டு மடிகின்றன. வனத்து தடாகத்து நீரானது கொதித்து மீன்களும் ஆமைகளும் சமைந்து போகின்றன. வரமுள்ள சில ஜீவன்கள் வெகு வேகத்தோடு ஆகாயத்தில் எழும்ப காற்றில் ஆக்கி கடலிலே வீழ்த்துகிறான். காலங்காலமா எறிடும். கேள்வி கேட்க யாரும் இல்லை. இந்த சாம்பல் மணலூர்ல எரிஞ்ச குடிசைகளோட மிச்சம். ஆனா இந்த நெருப்பு அது நந்தனை எரிச்சது, வெண்மணி எரிச்சது, முதுகலத்தூர்ல விழுப்புரத்துல. எங்க நாங்க எரியல, எங்க எங்களை கொளுத்தல. ரமேஷ், முன்னால முகலாயர் காலத்துலதான் நிலத்தை வந்து தனி உரிமையாவே பிரிச்சாங்க. இந்த வார்த்தைகள்லாம் கேள, கிஸ்தி, தாசில்தார் இதெல்லாம் அங்கிருந்து வந்துட்டான். அப்பதான் நிலத்துல உழைக்காதவனும் பட்டா போட்டுக்கிட்டு மிட்டா மிராசுன்னு வரி வாங்கி கொடுத்தான். பின்னால பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறமா தான்
நிலத்தை உழுவுறவங்களுக்கும் நிலத்தை சரிசமமா பிரிச்சு கொடுத்தான். உழைக்காத சுரண்ட கூட்டம் அதையும் அபகரிச்சதுதான் நம்ம நாட்டோட நில வரலாறு. அடுத்த காட்சி அக்னிக்கும் இந்திரனுக்கும் கடைசி யுத்தம். தேவேந்திரா, உனது காவலில் இருக்கும் ஆண்டவரத்தை அக்னியானவர் சகல சராசரங்களையும் கூட சமரசம். இது என்ன பிரவேகாரம்? மூன்று நாளும் வென்று போனதா இருக்கிறது. அதோ நமது அத்திய மகிமையாலே ஊழிக்காலத்தின் காற்றுக்கு சமமாகிய மிக பெரும் காற்று வீசுகிறது. வானம் இடிந்து விடுகிறது என்று சொல்லும்படியாக இடி முழங்குகிறது. ஜனங்களுடைய கண்கள் சிதறி போகும்படியான மிக பிரகாசமுள்ள மின்னல்கள் மின்னுகின்றன. கருத்த மலைமேகங்கள் உருவாகின்றன. அவை யாராக முழுதும் சூழ்ந்து கொள்கின்றன. ஒரு நிமிஷம் இந்த பூலோகமே நீர் அழிந்து போகும்படி பெரும் மழை பொழிகின்றது. அக்னி ஜுவாலைகளை புகை சூழ்ந்து பரிதாபப்பட்டு கிடக்கிறார். எங்கள் தாண்டவத்தை காப்போம். பற்றி எரிகின்ற வெப்பமானத்தையே எங்களது இனியாவால் உண்டாகும். எங்களது இனியாவால் உண்டாகும். தீயாவால் அணைந்து கைகளாலும் கால்களாலும் ஆனந்தி எம் தலைவரான இந்திரனின் ஐராவதையாரியின் துதிக்கையை போன்ற பெரும் தாழையான மழைநீர் அருவியின் கூட்டத்தால் கழித்தும் பற்றி பாண்டுடன் கண்ணன் முன்னே கோபுரமலையை எடுத்தது போல் மலையை எடுத்து குடையாக பிடித்து தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாதவாறு முனைந்து எங்கள் காண்டவனத்தை காப்போம். எங்கள் காண்டவனத்தை காப்போம். எங்கள் காண்டவனத்தை காப்போம். இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமண பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை புல் பூண்டு யாவையும் மான்கள் உலாவிடினும் வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் அன்று நீர் பாய்ச்சாவிடினும் பான்மகு நீர் மேல் மண் மீது வகை வகையாய் நெற்கள் புட்கள் வளர்ந்திருக்கும். யாம் எதற்கு வஞ்சுகிறே மான்களே, யாம் எதற்கு வஞ்சுகிறே? அந்த மேகம் என்பது எங்கே இருக்கிறது? எவ்விடத்தும்
இனி செய்ய வேண்டியதை கவனிப்போம். அந்த போரிலிருந்து விலகுமாறு அந்த தலையை விலக்கி அப்புறப்படுத்தி அதனுள் இருந்த தன் நண்பன் தக்கனின் மகனை எடுத்து அணைத்துக் கொண்டான். இவ்வளோ பெரிய போர் நடந்து ஆதிசேஷன், வாசுகி, மற்ற அசுரர்கள் எல்லாம் சும்மா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களை பத்தி ஒரு கதையும் வரத்தில்ல, ஒண்ணுமே சொல்லப்படுத்தல. கிருஷ்ணனையும் அர்ஜுனனை பத்தி தான் திரும்ப 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 சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு, பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, அப்ப தக்ஷன் எங்க போனா? கிருஷ்ணா அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேரோட என்ட்ரி இருக்கு இப்போ. ஆமா, தக்ஷன் எங்கதான் போனா? அசூசனா வரணும். எனது இலக்குக்கு தப்பிய பாம்பு குட்டி அசூசேனா, நீ மிகவும் கோணலாக சஞ்சரிக்க கடவாய். நீல கொடிய பாம்பை விட்டுவிட்டபடியா போரிடத்திலும் நிலையில்லாதவராக கடவாய். மிகவும் கோணலாக சஞ்சரிக்க கடவாய் அசூசேனா, நிலையில்லாதவராக கடவாய். வெட்டப்பட்ட தன் தாயின் தலையிலிருந்து வெளிவந்த அஸ்வசேனை கேட்கிறான், அர்ஜுனனுக்கு பகைவன் யார்? அசோசேனா, அசோசேனா,
அவனுக்கு பகைவன் கர்ணனே. அர்ஜுனனுக்கு பகைவன் கர்ணன் தான். கர்ணன் தான் அஸ்வசேனா. தட்சகா, நாகர் கருடர் முதலானவர்கள் கூர்மையான அம்புகளாலே துண்டு துண்டாக அறுக்கப்பட்டு அதிலே ஆகிருதியாக விழுகிறார்கள். தட்சகா, அதை பார்த்து கொண்டிருக்கும் தேவர்கள், கண்டவர்கள், கிண்ணறர்கள், இயக்கர்கள் கோபம் மிக கொண்டு அதோ 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 கடையம் வாள், தண்ணீர், சக்கரம், சூலம் முதலான சகல ஆயுதங்கள் ஏந்தி முடிவு காலத்து கலரி போல் சிங்கநாதம் செய்து கொண்டு வந்து வானமெங்கும் நிறைக்கிறார்கள். தட்சகா, ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் வீசுகிறார்கள். தட்சகா, அர்ஜுனனின் நம்புகள் தேவர்கள் மேலே. தட்சகா, கிருஷ்ணனின் நம்புகள் அசுரர்கள் மேலே. தட்சகா, கைவேறு, கால்வேறு, தலைவேறு உடல் வேறாக சின்ன விடாக சில துண்டங்கள் நம்புகளோடு ஆகாயத்திற்கு தட்சகா, தேவ அசுர சைன்யங்கள் எழுப்ப கடல் போல் பெருமழை போன்ற கணைகளால் தடுக்கப்பட்டு சக்தி இழந்தது. தட்சகா, நீ எங்க இருக்கிறாய்? தீயின் நாக்குகளை விட கொடிய நாக்குகளை கொண்டவனே. தட்சகா, நீ எங்க இருக்கிறாய்? தட்சகா, தேவேந்திரா கேள். உமக்கு சுற்றத்தாரை விட இனியவனான ரட்சகன் முன்பே குருஷேத்திரத்தை அடைந்திருக்கிறான். ஆனால் அக்னிக்கு தப்பி பிழைத்து விட்டான். அவனுடைய மகனான அஸ்வசேனனும் உங்களால் தப்பி பிழைத்து விட்டான். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஆகிய இருவரும் தேவர்கள் சேர்ந்த இருவரே. இவ்விருவரும் நமக்கு சற்றும் நிலைக்க மாட்டாதவராவார். எனவே வானவரும் வானவருக்கு மன்னனான நீயும் இவர்களுடன் செய்யும் போரை நிறுத்துங்கள். போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள். தேவராஜனே, மனிதனால் நமக்கு அவமானம் வந்தது என்று விசாரப்படுகிறாய். அதை விட்டுவிடு. இந்த அர்ஜுனன் யார்? உன் மகன் நீல மேகம் போன்ற கருத்த திருமேனியும் மின்னல் கொடி போல் விளங்கும் பீதாம்பரமும் பரந்துயர்ந்த மார்பில் சூரியனை போன்ற ரத்னாபரணமும் முழங்கால் அளவு நீண்ட திரண்ட திரு கைகளுமாய் அன்று பூத்த செந்தாமரை மார்புப்பாகிய திருக்கண்களுமாய் கையில் ஜுவாலையாகிய மாலைகளாய் விலங்கான் என்ற சக்கரம் என்று நிற்கிறவர் யார் என்றால் இவ்வுலகங்களை எல்லாம் படைத்து அழித்து அழிக்கும் பரம்பொருளாகிய ஸ்ரீ நாராயண மூர்த்தியாம். இவர் பக்கத்திலையும் ரூபத்திலையும் இவரோடு வந்து கையில் காந்திபம் எனும் பெரிய வில்லை ஏந்தி கொண்டு தட்சனுடைய யாகத்தை அழிக்கும் கார் பினாகம் எனும் தனுஷை ஏற்றி உக்கிர ரூபம் கொண்டிருக்கிற வீரபத்ரர் போல் கோபாவேஷம் கொண்டிருக்கிறவர். அவருடைய அம்சம் பெற்ற சீசனாகிய நரன் என்பவரும் இவ்விருவரோடும் சண்டைகளில் வெற்றி பெற யார் வல்லவர் ஆவார்கள்? வீணாக எதிர்க்க வேண்டுவதில்லை. உன்னதமான இவ்வனம் அழிந்து போகிறது என்று விசனப்பட வேண்டாம். இவ்வனமும் இதிலுள்ள ஜந்துக்களும் அழிய வேண்டிய விதியை யோசித்து பார்த்து சுகமாய் சொர்க்கம் போய் சேர்ந்து தேவேந்திரா, இப்படி காண்ட வனத்தை எரிய கொடுத்துக் கொண்டு தேவராஜனே, இவ்வனமும் இதிலுள்ள ஜந்துக்களும் அழிய வேண்டிய விதியை யோசித்து பார்த்து சுகமாய் சொர்க்கம் போய் சேரும். ரமேஷ், மயனோட என்ட்ரிடா இப்போ. அக்னியோட என்ட்ரி இப்போ மயம் வருவான், தேவர்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்பான். மய யாருன்னா அசுர சக்தி. கடவுளோட நாராயணன் வாகனமா கூப்பிட்டுட்டான். தட்சக ஆதிசேஷன் அவங்களுக்கும் அசுரர் ராட்சசர்னு அறியப்பட்டவங்களுக்கும் இந்த காட்டுல இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பா எல்லாரையும் எதிர்த்து போரிடக்கூடிய வல்லமையோடு இருந்திருப்பான் கருவன். அவனை நழிச்சியமா தன்னோட வாகனமா ஆக்கிக்கிட்டா மகாவிஷ்ணு. அர்ஜுன தேவரை சேர்த்துட்டாங்க. அர்ஜுனன் தான் எப்பவுமே இந்திரனோட மகனாச்சே. முன்னமே புராணத்துல அப்படித்தானே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்பதான் எல்லாமே நியாயப்படுத்த முடியும். கிருஷ்ணன் தான் எப்போதும் சாமியாச்சே. சாமின்னு சொல்ற கிருஷ்ணனா காண்டவனத்தை நாசம் பண்ணு சொல்றான். தசடா மகா பராக்கிரமசாலின்னு சொல்ற அருணனை இவங்களுக்கு பேருந்து பிரிச்சு தனக்கு தேரோட்ட கூப்பிட்டுட்டா சூழ்நிலை. ஏய் வசனத்தை பேசுறா.
ஐயனே, என் பிதாவாகிய தேவராஜனே, தேவரின் திருவாய் மலர்ந்த அருளியபடி எனக்கு பாசுபத அஸ்திரத்தையும் மற்றும் சிரேஷ்டமாகிய அஸ்திரங்களையும் தாம் எமக்கு கொடுத்து அருள வேண்டும். ஓ என் மகனே, ஐந்திராஸ்திரம் முதலியவற்றை உனக்கு நான் கொடுப்பேன். பாசுபதாஸ்திரத்தை சிவன் கொடுப்பார். இந்திரதேவனே, எனக்கு யாதொரு வரமும் வேண்டுவதில்லை. இந்த அர்ஜுனுடன் எப்போதும் நிலைபெற்றிருக்கும்படியான வரம் ஒன்று கொடுத்தால் போதும். அப்படியே அப்பதானே கர்ணனை எப்படி சாவடிக்கிறதுன்னு கூடவே இருந்து சொல்லி கொடுக்க முடியும். அக்னிதேவரே, அக்னிதேவரே, உம்மிடத்தில் எனக்கு யாதொரு மனஸ்தாபமும் இல்லை. என்னது என்னது? அது எப்படி இருக்க முடியும்? அதானே, அது எப்படி இருக்க முடியும்? ஆமா, அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? என் ஆளுன்னா, என் நண்பன், என் கூட்டம், தான் வேற ஆளுன்னதும் டக்குன்னு எப்படி பால் மாத்தாங்க? பயங்கரமான ஆளுங்கப்பா. அது எப்படி இருக்க முடியும்ல? துரியோதனா, உனது பாடி வீடுகள் ஆயுதங்களால் நிரம்பி இருக்கின்றன. உனது படை வீரர்கள் தொடர்ந்து ஆயுத வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாமா, வெளியில உள்ளதெல்லாம் முன்னாலே பண்ணியாச்சியா? இப்ப நாடகத்தை சும்மா பேசிட்டு இருக்கோம். சார், குணத்திற்கு சேர்ந்த பர்குணம் இந்த காண்டிபம் என்னும் தனுசனாலையும் அக்ஷயமாகிய தூணிகளாலையும். ஓய், நாடகத்தை இப்படிலாம் முடிக்க முடியாதுப்பா. நாடகமே இப்பதான் தொடங்குது. மச்சான், இந்திரன் பால் மாறினதை பத்தி சொன்னல, இந்த அசுர சிற்பி இருக்கானே மயன், இவ்வளவு நாள் இவங்க கிட்டே வாங்கி தின்னுகிட்டு இப்ப அந்த கிருஷ்ணாசுரர்கள் காலம் எப்படி கழுவுறாங்க? அர்ஜுனா, துரியோதனர் பொறாமப்படத்தக்கதும் அவமானப்படத்தக்கதுமான ஒரு பெரிய மாளிகைய நான் உனக்கு கட்டித்தரேன் அர்ஜுனா. பின்னாளில் துரியோதன நாதிகளுடன் யுத்தம் உண்டாகும் என்றால் உமது வீரர்களுக்கு பாரி வீடை கட்டி கொடுக்கும் பொறுப்பும் என்னுடையதாக இவர்களுக்கு. திரௌபதி, சுபத்ரா என்று அழைத்துக் கொண்டு அர்ஜுனன் போகிறார். இன்னிய வரைக்கும் அந்த 2 பொண்ணுங்களை கண்ணிலே காட்டலப்பா இந்த பிரசன்னாமா. கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட கேட்கிறான், தர்மன் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறாய் அர்ஜுனா? யமுனை ஆற்றங்கரைக்கு போனதும் அங்கே அக்னி வந்து எம்மிடத்தில் யாசித்ததும் அவர் இஷ்டப்படி அத்தாண்டவனத்தை அவருக்கு ஆகாரம் ஆக்கியதும் தேவர்களை வென்றதும் அக்னி தேவரிடத்திலே யாம் பரிசு பெற்றதும் மயனை காப்பாற்றியதும் ஆகியவற்றை சொல்லி அவருக்கு களி பூட்டுவேன் அப்படின்னு தர்மர் கிட்ட வந்து சொல்லுவாங்க. தர்மர் அங்கேயே இருப்பாராம், ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதாம். இதுதான் தர்மம். தர்மம் அதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வேண்டும். அப்படி உபன்யாசத்துல சொல்றாங்க, கதையில சொல்றாங்க, இதோ நாடகத்துல கூட சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை டிவில கூட காட்டுறாங்க. எது தர்மம், எது சூது? என்ன ரமேஷ், அப்ப தர்மரும் பஞ்சபாண்டவரும் கெட்டவங்களாமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நீ இவங்களே கேட்டுக்கோ. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணி திருநாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்து இதுக தீது நகழுக. இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய, நன்மை வந்து இதுக தீது நகழுக. அறம் வளர்ந்திடுக மரம் அடி உருக, அறம் வளர்ந்திடுக மரம் அடி உருக. நிலம் பொழிந்திடுக, நிலம் பொழிந்திடுக. மழை பொழிந்திடுக, மழை பொழிந்திடுக. பயிர் செழித்திடுக, பயிர் செழித்திடுக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வாழிய வாழிய வாழியவே. சுகுமார், கமதி, வீடு, ஹரிஷ் கோலி, கலைச்சோழன், பாஸ்கர், ஆண்டனி அருள் பிரகாஷ், ரஞ்சித் ராஜா, ரவி வர்மா, சந்தோஷ் செல்லம், பிரசன்னா ராம்குமார், ரமேஷ் பாரதி,